ஸோ இந்த சாப்டர் நம்ம இன்செர்ட் டேபில் இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸ், டேபிள்ஸ், இமேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்லைட்ஸ், நியூ ஸ்லைட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஸோ நம்ம ஹோம் டேபில் பார்த்தது தான் இங்கேயும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த 9 டிஃப்ரெண்ட் ஸ்லைட்ஸ்: டைட்டில் ஸ்லைட், டைட்டில் அண்ட் கண்டென்ட், செக்ஷன் ஹெட்டர், டு கண்டென்ட், கம்பேரிசன், டைட்டில் ஓன்லி, blank, கண்டென்ட் வித் கேப்ஷன், பிக்சர் வித் கேப்ஷன், பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட், ஸ்லைட் ஃப்ரம் அவுட்லைன், ரீயூஸ். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் இந்த இன்செர்ட் டேப்லேயும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நியூ ஸ்லைட் க்ரியேட் பண்ணுன்னா அது மூலமாக நீங்கள் ஒரு நியூ ஸ்லைடு வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேபிள். ஸோ டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதில் இருக்கிறத வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நம்ம டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ டேபிள்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் வேணுங்கிறத நீங்கள் மவுஸ் ட்ராக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ ரோஸ் அண்ட் எவ்வளோ காலம்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் மவுஸ் ட்ராக் பண்ணி நீங்கள் ஒரு டேபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஹெட்டர் ரோ. ஸோ ஹெட்டர் ரோ டிக் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபஸ்ட் ரோ வந்துட்டு ஹைலைட் ஆகி காமிக்கும். ஸோ உங்களுக்கு டோட்டல் ரோ கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட கடைசி ரோ வந்துட்டு ஹைலைட் ஆகி காமிக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேண்டட் ரோஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக ஒரு ரோ விட்டு ஒரு ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்டட் ரோ காமிக்கும். அதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரோவும் வந்துட்டு காமனாகவே இருக்கும். ஸோ டிக் பண்ணுறது மூலமாக வந்துட்டு ஒரு ரோ விட்டு ஒரு ரோ வந்துட்டு உங்களுக்கு ஷேடடாக காமிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காலம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு காலம் டிக் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபஸ்ட்டு காலம் மட்டும் ஹைலைட்டடாக காமிக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் காலம் டிக் பண்ணுறது மூலமாக உங்களோட லாஸ்ட் காலம் மட்டும் ஹைலைட்டடாக காமிக்கும். ஸோ பேண்டட் காலம்ஸ் டிக் பண்ணுறது மூலமாக உங்களோட காலம்ஸ் வந்துட்டு எப்படி ரோஸ் பேண்டடாக காமிக்கிற மாதிரி காலம்ஸும் ஒரு காலம் விட்டு இன்னொரு காலம் வந்துட்டு ஷேடடாக நமக்கு வியூ ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட் ரோ மட்டும் ஹைலைட்டடாக இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டைல்ஸ். ஸோ டேபிள் ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்டைல்ஸில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதை ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் டேபிள் ஸ்டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வியூ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மேட்ச் ஃபார் டாக்குமெண்ட்ஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மீடியம். ஸோ உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டேபிள் சைஸ் இருக்கும். நீங்கள் இதில் என்ன வேணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் ஸ்லைட்ஸ்லேயே கிளியர் டேபிள் இருக்கும். ஸோ அது கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு எந்த விதமான அப்ளையும் இல்லாமல் ஒரு கிளியர் டேபிளாக உங்களுக்கு வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்லைட்ஸ் வேணால் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடிங்ஸ். ஸோ ஷேடிங்ஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னா நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடிங்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த டேபிளில் ஃபுல்லாகவே வந்துட்டு கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஃபில், எந்த விதமான கலர்ஸ் வேணாங்கிறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோர் கலர்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஸ்டாண்டர்ட், கஸ்டம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் நிறைய கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு பிக்சர்ஸ் கொடுத்து ஆஃப்லைன் ஒர்க் கொடுத்து ஸோ இந்த டேபிளில் நீங்கள் ஏதாச்சும் பிக்சர் இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் போய் பிக்சர்ஸில் ஏதாச்சும் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த டேபிள்லையும் பிக்சர் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் டேபிளில் பிக்சர் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் பிக்சர்ஸும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிரேடியன்ஸு. ஸோ இந்த டேபிளுக்கு நீங்கள் ஏதாச்சும் கிரேடியன்ஸ் அப்ளை பண்ணாலும் இது மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். மோர் கிரேடியன்ஸ் போடுறது மூலமாக உங்களுக்கு ஃபார்மட் ஷேப் வரும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கிரேடியன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்சர்ஸ். ஸோ டெக்ஸ்சர்ஸ் நீங்கள் டேபிளில் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்சர்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினச்சா கூட அந்த டேபிளுக்கு நீங்கள் டெக்ஸ்சர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் உங்களுக்கு என்ன டெக்ஸ்சர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் அப்ளை பண்ணுறது மூலமாக அந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து அந்த டேபிளில் அப்ளை ஆகிடும். ஸோ அந்த கடைசியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேபிள் பேக்ரவுண்ட். ஸோ டேபிள் பேக்ரவுண்டில் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே டெக்ஸ்சர்ஸ் அப்ளை பண்ணிக்கனால அந்த
டேபிள் பேக்ரவுண்ட் வந்துட்டு நமக்கு தெரியல. ஜஸ்ட் நான் இப்போ நோ ஃபில் கொடுத்துட்றேன். நோ ஃபில் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் போயிட்டு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணாலும் என்ன மாதிரி கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஷேடிங்ஸ். உங்களோட டேபிளில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி எந்த மாதிரி வேணாலும் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ். ஸோ பார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ பார்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த விதமான பார்டர்ஸுமே இருக்காது. இப்போ பாருங்கள், வெளில கிளிக் பண்ண உடனே எந்த விதமான பார்டர்ஸுமே இல்லை. ஸோ உங்களுக்கு பார்டர்ஸ் வேணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் பார்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் மட்டும் பார்டர்ஸ் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அவுட் சைடில் மட்டும் வேணுமா, அரல்ஸ் இன்சைடில் வேணுமா, டாப் பார்டர் வேணுமா, பாட்டம் பார்டர் வேணுமா, லெஃப்ட் பார்டர் வேணுமா, ரைட் பார்டர் வேணுமா, ஆர் இன்செட் ஹரிசாண்டல் பார்டரா, ஆர் இன்செட் வெர்டிக்கல் பார்டரா, டயகனலாக உங்களுக்கு பார்டர் வேணுமா அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த பார்டர்ஸில் சேஞ்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ எனக்கு இப்போ வந்துட்டு ஆல் பார்டர்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னா ஜஸ்ட் நான் ஆல் பார்டர்ஸ் கொடுத்தா போதும். உங்களுக்கு பாருங்கள், கிராஸாக டயகனலாக வந்துட்டு பார்டர் அப்ளை ஆகிடும். நோ பார்டர் கொடுத்தா எந்த விதமான பார்டர்ஸும் இருக்காது. ஆல் பார்டர்ஸ் மட்டும் கொடுத்தா உங்களுக்கு ஆல் பார்டர்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செல்பெல், ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு டேபிளில் நீங்கள் க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் உங்களோட டேபிள்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேடோ, உங்களுக்கு டேபிளில் ஏதாச்சும் ஒரு ஷேடோ அப்பியரன்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்து இந்த ஷேடோ அப்பியரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து ரிஃப்ளெக்ஷன்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் மோர் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த மோர் ஆப்ஷன்ஸில் போனால் நமக்கு இந்த ஃபார்மட் ஷேப் ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மட் ஷேப்பில் உங்களோட டிரான்ஸ்பரன்சி, சைஸு, டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு மாற்றி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளூ, சாஃப்ட் எஃபெக்ட், 3D ஃபார்மட், ரொட்டேஷன் இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நீங்கள் ஜஸ்ட் என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனை போயிட்டு நீங்கள் ப்ரெசன்ஸ், கலர், டிரான்ஸ்பரன்சி எது வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணால் டேபிள், பிக்சர், அது மாதிரி டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் வந்துட்டு காமனாகவே அப்ளை ஆகும். ஸோ நம்ம எஃபெக்ட்ஸை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு குயிக் ஸ்டைல்ஸும் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ நீங்கள் இங்கே ஏதாச்சும் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் குயிக் ஸ்டைல்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா எஃபெக்ட்ஸும் நான் டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் எந்த விதமான எஃபெக்ட்ஸும் வேணாலும் கிளியர் டேபிள் கொடுத்துட்டேன். ஸோ கிளியர் டேபிள் கொடுத்துட்டு நான் இப்போ ஒரு டேபிள் ஃபார்மேட் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஒரு டேபிள் ஃபார்மேட், அதாவது ஒரு கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் ஷீட் மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த நேம்ஸ்லாம் கூட இந்த குயிக் ஸ்டைல்ஸ் மூலமாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இந்த நேம் வந்துட்டு அப்பியர்ஸ் ஆகணுங்கிறத நீங்கள் இந்த குயிக் ஸ்டைல் மூலமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டேபிள் ஃபார்மேட்டில் இருக்க எல்லா நேமையும் நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த குயிக் ஸ்டைல்ஸ் மூலமாக ஒரே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி அப்பியரன்ஸ் வேணுங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபில்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கலர்ஸ், அந்த கலர்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுங்கிறத நீங்கள் இதில் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு அவுட்லைன். ஸோ டெக்ஸ்ட் அவுட்லைன் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் இதில் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளூ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சில் ஸ்டைல், உங்களுக்கு என்ன மாதிரி பென்சில் ஸ்டைல், என்ன மாதிரி லைன் வேணும், ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். பென் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா பார்டர்ஸில் ட்ரா டேபிள். ஸோ அந்த ட்ரா டேபிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து உங்களோட மவுஸ் பார் க்ரியேட் ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் ஒரு டேபிள் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன இடத்துல வந்துட்டு டேபிள் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரா டூல் பார் யூஸ் பண்ணி நீங்கள் டேபிள் வந்துட்டு ட்ரா பண்ணலாம். இந்த டேபிள் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எரேஸ். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டேபிள் எரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதையும் நீங்கள் இந்த எரேஸ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எரேஸ் பண்ணால் உங்களுக்கு அது ஒரே ஃபுல் ரோவாக அரல்ஸ் ஃபுல் காலமாகவும் நீங்கள் எரேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா டேபிள் அண்ட் அரேஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இந்த டேபிள் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய டேபிள் ஆப்ஷன்ஸ், ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம லேஅவுட் பார்க்கலாம். ஜஸ்ட் லேஅவுட் பிக் பண்ணிக்கங்க. லேஅவுட் பிக் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேபிளுக்கான லேஅவுட் இதில் உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ நம்ம டேபிள் டெலிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இதில் எதை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ராஜாங்கிற இந்த ரோ வந்துட்டு டெலிட் பண்ணணும்னு நினச்சா ஜஸ்ட் இந்த ரோவை ஃபுல்லாக வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு போய் நீங்கள் லேஅவுட்டில் டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் டேபிளை டெலிட் பண்ணுறதுக்கு லேஅவுட்ஸில் போய் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் எபோ, இன்செர்ட் பிலோ, இன்செர்ட் லெஃப்ட், இன்செர்ட் ரைட்னு உங்களுக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் காலம்ஸ் நீங்கள் எங்கே இன்செர்ட் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அங்கே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கடைசி டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் ரோ, எபோவா பிலோவாங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிலோனா நீங்கள் பிலோ கொடுத்தா கீழே இன்செர்ட் ஆகும். ஸோ எபோன்னு கொடுத்தா உங்களுக்கு ஸோ இந்த காலத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு காலம் வந்துட்டு இன்செர்ட் ஆகும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ரோ. ஸோ இன்செர்ட் காலம். ஸோ நீங்கள் ஒரு காலம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த காலம்க்கு ரைட்டில் ஆர் லெஃப்ட்லையாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டில் நீங்கள் ஒரு காலம் இன்செர்ட் ஆகும்னா நீங்கள் ரைட் கொடுத்தா இன்செர்ட் ஆகும். அதே லெஃப்ட் கொடுத்தா காலம் வந்துட்டு லெஃப்ட்டில் இன்செர்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம டேபிளில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் செல்ஸ், ஸ்பிளிட் செல்ஸ்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 செல்ஸ் எனக்கு மெர்ஜ் ஆகும்னா ஜஸ்ட் இந்த 2 செல்லும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மெர்ஜ் செல் கொடுத்தீங்கன்னா அந்த 2 செல்லும் மெர்ஜ் ஆகிடும். ஸோ ஸ்பிளிட் செல்னால் ஜஸ்ட் நீங்கள் ஸ்பிளிட் செல் செலக்ட் பண்ணி எத்தனை ரோ அண்ட் எத்தனை காலமாக ஸ்ப்ளிட் ஆகும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு செல் திரும்ப ஸ்ப்ளிட் ஆகிடும். இதான் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் செல்ஸ் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் செல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹைட். உங்களுக்கு ரோ அண்ட் காலமுடைய ஹைட்டை வந்துட்டு நீங்கள் இதில் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கீங்களோ அந்த கர்சருடைய ரோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக எந்த இடத்துல நீங்கள் கர்சர் வச்சுருக்கீங்களோ அந்த கர்சரில் வித் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு காலம் வைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா இன்க்ரீஸ் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா செல் சைஸை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கிறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த சயின்ஸ்னு இருக்கக்கூடிய இந்த செல்லை வந்துட்டு ஹைட் அண்ட் வித் வந்துட்டு நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த அலைன்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ நான் அலைன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அலைன்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த சயின்ஸுங்கிறது இந்த செல்லோடைய லெஃப்ட்டில் இருக்கணுமா அரல்ஸ் ரைட், அரல்ஸ் உங்களுக்கு ரைட்டில் இருக்கணுமாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்கணுமாங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப்பில் இருக்கணுமா, மிடில் இருக்கணுமா, அரல்ஸ் பாட்டமில் இருக்கணுமாங்கிறதையும் நீங்கள் இந்த அலைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைரக்ஷன் ஹாரிசாண்டல் ரொட்டேட் பண்ணி 90 டிகிரியில் 270 டிகிரியில் உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம ஹோம் டேபில் பார்த்து தான் சேமஸ் இங்கேயும் அதே தான் இருக்கும். அதன் பார்த்தீங்கன்னா செல் மார்ஜின்ஸ். ஸோ உங்களுக்கு செல்லில் ஏதாச்சும் மார்ஜின் வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதன் பார்த்தீங்கன்னா ஹைட், டேபிள் ஹைட். ஸோ டேபிளோட ஒட்டுமொத்த ஹைட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வித்தையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அண்ட் தென் நம்ம லேஅவுட்லேயே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பிரிங் ஃபார்வர்ட், சென்ட் பேக், அலைன், குரூப், ரொட்டேட் ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக ஹோம் டேப்லேயே பார்த்துட்டோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பேனல் இருக்குது. ஸோ செலெக்ஷன் பேனல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டேபிள் 3யை ஹிடன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வியூ பண்ணலாம். ஸோ வந்துட்டு இந்த செலெக்ஷன் பேனலில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆர்எல்ஸ் டேபிள் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை நீங்கள் ஹிடன் பண்ணுறதுனாலும் ஆர்எல்ஸ் வியூ பண்ணாலும் நீங்கள் இந்த செலெக்ஷன் பேனல் யூஸ் பண்ணி ஹிடன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இந்த டேபிளோட லேஅவுட் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேபிள். ஸோ பாருங்கள், இன்செர்ட் டேபிள் கொடுத்து நீங்கள் அதில் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும் நீங்கள் இது மூலமாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸுங்கன்னு நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு அவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு உங்களுக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடும். ஸோ டேபிள் க்ரியேட் ஆனோன்னா உங்களுக்கு டிசைன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெட் ரோ, டோட்டல் ரோ, பேண்டட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், லாஸ்ட் காலம், பேண்டட் காலம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன்ஸ், டேபிள் ஸ்டைல்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரா பார்டர்ஸ். இது எல்லாமே நம்ம அந்த டேபிளில் பார்த்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் சேம் தான். அடுத்து நம்ம இன்செர்ட் டேப்லேயே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸில் ட்ரா டேபிள். ஸோ ட்ரா டேபிள்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த பென்சில் யூஸ் பண்ணி நம்ம டேபிள் வந்துட்டு ட்ரா பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ட்ரா டேபிள். ஸோ நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த பென்சில் யூஸ் பண்ணி ஒரு
டேபிள் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் கலர் ஃபில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கு மேலே காலம்ஸ் அண்ட் ரோஸும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். காலம்ஸ் அண்ட் ரோஸ் கூடயே வந்துட்டு ட்ரா டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு காலம்ஸ் ரோஸ் எது வேணுமோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா டேபிள் யூஸ் பண்ணி எப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு ஸோ எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எக்ஸல் மட்டும் தனியாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எக்ஸல் மாதிரி ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி எக்ஸலில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பிபிடியில் அதாவது உங்களோட பவர் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸலில் ஒர்க் பண்ணும்போது டோட்டல் கால்குலேஷன் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரியே நீங்கள் இந்த இடத்துலையும் எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியே ஒர்க் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணுறது மூலமாக அது உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். பாருங்கள், இன்சர்ட் ஆகிடுச்சு அந்த டேபிள். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணி எங்கே வேணாலும் உங்கள் பவர் பாயிண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ். ஸோ உங்களோட பவர் பாயிண்டில் எப்படி பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்க எங்கே பிக்சர்ஸ் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே ஜஸ்ட் என்டர் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் பிக்சர்ஸை உங்களோட பவர் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் ஸ்டைல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஏதாச்சும் இன்சர்ட் பண்ணணுன்னா கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ். ஸோ அந்த பிக்சர்ஸோடைய டிஃப்ரெண்ட் பிரைட்னஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ஷன் வந்து நீங்கள் இதில் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி அப்ளை பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் அண்ட் சாஃப்டன் இதில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிரைட்டாக வேணும் இல்லை எவ்வளோ கான்ட்ராக்டாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் பிக்சர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த பிக்சருக்கு எவ்வளோ ஷார்ப்னஸ் வேணும் அது மாதிரி எவ்வளோ பிரைட்னஸ் வேணுங்கிறத நீங்கள் இதில் இன்க்ரீஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கான்ட்ராஸ்ட் வேணுங்கிறதையும் நீங்கள் இதில் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ப்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதா டிக்ரீஸ் பண்ணுறதா நீங்கள் இதில் டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் தூர பிரைட்னஸ் வேணுங்கிறது இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி கான்ட்ராஸ்ட் எல்லாமே கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சர் கலர். ஸோ பிக்சருக்கு நீங்கள் ஏதாச்சும் கலர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் டோன் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறது இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் டோன், டெம்பரேச்சர் எல்லாமே நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ரீசெட் கொடுத்தா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்துட்டு ரீசெட் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம இங்கே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கலர். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை நீங்கள் இதை செலக்ட் பண்ணி உங்கள் பிக்சர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மோர் வேரியேஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட பிக்சர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா செட் டிரான்ஸ்பரண்ட் கலர்ஸ். ஸோ டிரான்ஸ்பரன்ஸ் கலர்ஸ் வேணாலும் நீங்கள் உங்களோட பிக்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிக்சர் கலர் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா உங்களோட ஃபார்மட் பிக்சர் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பிக்சர் கலர் பார்த்துருந்தோம். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கரெக்ஷன்ஸ், பிக்சர் கலர்ஸ், உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ ஆர்டிஸ்ட் எஃபெக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் உங்கள் பிக்சருக்கு என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணாலும் உங்கள் பிக்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். மோர் ஆர்டிஸ்ட் எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மட் பிக்சருக்கான இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்த்து ஆர்டிஸ்ட் எஃபெக்ட். ஸோ இதுலேயும் நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். வேணான்னா ஜஸ்ட் ரீசெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பிக்சர். ஸோ பிக்சரை கம்ப்ரஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஒன்லி டு திஸ் பிக்சர் ஆர் டெலிட் ட்ராப்டு ஏரியாஸ். ஸோ எல்லா பிக்சருக்கு அப்ளை ஆகணுமான்னு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டாக்குமெண்ட் ரெசல்யூஷன் ஆர் இமெயிலுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பிக்சரை கம்ப்ரஸ் பண்ணி இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பிக்சர் சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்க பிக்சர் வேணாம், எனக்கு வேறு பிக்சர் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு எது ஓப்பன் ஆகும். ஸோ ஆஃப்லைன் கொடுத்துக்கலாம் ஆர் எல்ஸ் ஆன்லைன். உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் பிக்சர் சேஞ்ச் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சருக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஒரு பிக்சர் வந்துட்டு இன்சர்ட் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா ரீசெட் பிக்சர்ஸ். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி கரெக்ஷன்ஸ், கலர்ஸ், ஆர்டிஸ்ட் நீங்கள் எது இந்த பிக்சருக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்கள் கடைசியாக ரீசெட் பிக்சர் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு பிக்சர் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணது போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரீசெட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெட் பிக்சர் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சர் ஸ்டைல்ஸ்.
உங்களோட பிக்சரோட பார்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரோட ஸ்டைல்ஸ் எந்த மாதிரி இருக்கணுமோ நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் பிக்சர் ஸ்டைல்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி பிக்சர் ஸ்டைல்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பிக்சர் ஸ்டைல்ஸ் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா பார்டர், இந்த பிக்சரோட பார்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா பிக்சர் எஃபெக்ட்ஸ், இந்த பிக்சர் எஃபெக்ட்ஸ் பிக்சரோட லேஅவுட் எல்லாமே நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிக்சர் பார்டர். ஸோ அதில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரோட பார்டர் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுக்குறது மூலமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட், பார்டருடைய லைன் வெயிட் எந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராஷஸ், உங்களோட லைன் எந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். மோர் கலர்ஸ் நம்ம எல்லாத்துலேயும் பார்த்த மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் கஸ்டம்ஸ். ஸோ மோர் கலர்ஸில் போய்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கலர்ஸ் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே கொடுத்து உங்களோட பிக்சரோட பார்டர் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா பிக்சரோட எஃபெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட், ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளூ, சாஃப்ட் எட்ஜஸ் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ உங்களோட பிக்சரோடுக்கு எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணுங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி உங்களோட பிக்சருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்ஸ். இந்த பிக்சரில் ஏதாச்சும் ஒரு லேஅவுட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் ஏதாச்சும் டைப் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லேஅவுட் எனக்கு டைப் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேஅவுட்டில் நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணால் கூட டைப் பண்ணிக்கலாம். பிக்சருக்கான டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம எந்த மாதிரி லேஅவுட்ஸ் நீங்கள் வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த லேஅவுட்ஸ் வேணால் நீங்கள் அது ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஏதாச்சும் அந்த பிக்சரை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரிங் ஃபார்வர்ட், சென்ட் பேக்வர்ட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஷேப்ஸ்லேயே வந்துட்டு பிரிங் ஃபார்வர்ட், சென்ட் பேக்வர்ட் பற்றி பார்த்தோம். செலெக்ஷன் பேனல். ஸோ செலெக்ஷன் பேனல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிக்சர்ஸை செலக்ட் பண்ணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அலைன் பற்றியும் நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக பார்த்தோம். அலைன்டு லெஃப்ட், அலைன் சென்டர், அலைன்டு ரைட், அலைன் டாப். இந்த பிக்சர் எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஜஸ்ட் நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட், உங்களுக்கு பிக்சரை எந்த டிகிரியில் ரொட்டேட் பண்ணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராப். ஸோ இந்த பிக்சரை நீங்கள் கிராப் பண்ணி எடுக்கணும்னாலும் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் உங்கள் பிக்சர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஜஸ்ட்டு கிராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பிக்சரில் எவ்வளோ தூரம் கிராப் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த பிக்சர் வியூ ஆனால் போதும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் கிராப் பண்ணி வெளில கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிராப் ஆகிடும். இதான் வந்துட்டு கிராப்பிங் யூசேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா கிராப் ஷேப்ஸு, உங்களுக்கு இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பிக்சர் வந்துட்டு கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏரோ மார்க் சைஸில் பிக்சர் வேணும்னா அந்த ஏரோ மார்க் சைஸில் ஆட்டோமேட்டிக்காகவே பிக்சர் வந்துட்டு கிராப் ஆகிடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா யூஸிங் ஷேப்ஸ். அது பார்த்தீங்கன்னா ரேஷியோ, இந்த ரேஷியோ யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜில் உங்களுக்கு கிராப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மாதிரி இந்த ரேஷியோ யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பர்சன்டேஜில் பிக்சர் வந்துட்டு கிராப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபில் அண்ட் ஃபிட். ஸோ நம்ம ஃபுல் பிக்சர் வந்துட்டு இந்த ஷேப்புக்கு ஃபிட் ஆகும்னா நம்ம ஃபிட் கொடுக்கணும். அதல்ஸ் வந்துட்டு ஃபில் கொடுத்தோம்னா நமக்கு ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் இதில் இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் இப்போ ஃபில் கொடுத்தேன். ஸோ இந்த பிக்சர்ஸ்க்கு இந்த ஏரோ மார்க்கில் இந்த பிக்சர்ஸ் எப்படி செட் ஆகணுங்கிறத நீங்கள் மவுஸ் மூலமாக ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதல்ஸ் இந்த ஃபுல் பிக்சர் எனக்கு செட் ஆகணும்னா நீங்கள் ஃபிட் கொடுக்கணும். ஃபிட் கொடுத்தா இந்த ஏரோ மார்க் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு வந்துட்டு இந்த பிக்சர் வந்துட்டு ஃபிட் ஆக ட்ரை ஆகும். ஸோ நீங்கள் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த பிக்சர்ஸ் இந்த ஏரோ மார்க் ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதன் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட். ஸோ ஹைட் அண்ட் வித் வந்துட்டு நீங்கள் இதன் மூலமாக ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன செக்ஷன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு எல்லா ஃபில் பேட்டர்ன் எல்லாமே வந்துட்டு அப்ளை ஆகும். இப்போ ஃபில் கொடுத்தா ஸோ இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஃபில் அப்ளை ஆகும். ஃபிட் கொடுத்தா அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபிட் வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இதை சைஸை இன்க்ரீஸ் பண்ணி அதல்ஸ் டிக்ரீஸ் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் இந்த பிக்சர் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட். ஸோ அந்த ஹைட் வந்துட்டு அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸோட ஹைட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன ஷேப் என்ன பிக்சர் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அலைன்டு, ரொட்டேட்டு, கிராப்பு, ஹைட்டு, வித்து எல்லாமே வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா
பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்க பற்றி நம்ம இவ்வளோ நேரம் டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிக்சர்ஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற பிக்சர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணோம். நீங்கள் ஆன்லைன்லேயும் பிக்சர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரீன் கிளிப்பிங் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் போதும். உங்களோட ஸ்க்ரீனில் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் போதும். அது உங்களுக்கு செலக்ட் ஆகி வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு பவர் பாயிண்டில் அப்ளை ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட், பிக்சர் ஸ்டைல்ஸ், அரேஞ்ச்மெண்ட், சைஸ் எல்லாமே நீங்கள் இந்த பிக்சர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ ஆல்பம். ஸோ ஃபோட்டோ ஆல்பங்கிறது நீங்கள் ஒரு நியூ ஆல்பமாகவே வந்துட்டு ஒரு பவர் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணி உங்களோட பவர் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நியூ ஃபோட்டோ ஆல்பம் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் டிஸ்க். ஸோ ஃபைல் டிஸ்கில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன பிக்சர்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்சர்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைடுக்கு இதே மாதிரி என்னென்ன பிக்சர்ஸ் வேணுமோ அந்த பிக்சர்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணுமா டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஒவ்வொரு பிக்சருக்கும் ரொட்டேட் ஆகிருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் இதில் மூலமாகவே செலக்ட் பண்ணி உங்களோட டார்க்னஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபிட் டு ஸ்லைட் ஆர் பிக்சர்ஸ் எப்படி இருக்கணும், பிக்சர் வந்துட்டு டைட்டில்டு இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாகவே இதில் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேப் ரெக்டாங்குலர் ஷேப்பில் வேணுமா, ரவுண்டட் ஷேப்பில் வேணுமா, ஃப்ரேம்டாக வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்பம் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு ஆல்பம் க்ரியேட் ஆகிடுச்சு, ஃபோட்டோ ஆல்பம். நீங்கள் இதில் ஜஸ்ட்டு உங்களுக்கு பிபிடியில் என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எடிட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ அதுக்கு மேலே டைட்டில் வேணுன்னா டைட்டில் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் வந்து டைப் பண்ணி நீங்கள் ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே டைட்டில் கொடுத்து பிக்சர் இன்சர்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் கொடுத்தோம், டெக்ஸ்ட் இந்த இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆல்பமாக வேணாலும் இன்சர்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ஷேப்ஸை பற்றி எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் பவர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேப்ஸை எடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி யூஸ்டு லைன், ரெக்டாங்குலர், பேசிக் ஷேப்ஸ், பேசிக் ஏரோஸ், ஈக்குவேஷன் ஷேப், ஃப்ளோ சார்ட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டார் அண்ட் பேனர்ஸ், கலர்ஸ் வியூஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் வியூஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ஷேப்ஸ் வேணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஷேப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணி இந்த ஷேப்பில் நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த இன்சர்ட் ஷேப்பு இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸு, இந்த ஸ்டைல்ஸை மாற்றுறது பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அவுட்லைன்ஸு, வேர்ட் ஆர்ட். ஸோ வேர்ட் ஆர்ட்டை பற்றி இனிமேட் பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச், இதை பற்றி நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இன்செர்ட்டில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட். ஸோ ஸ்மார்ட் ஆர்ட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸ்மார்ட் ஆர்ட் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு லிஸ்ட், ப்ராசஸ், சைக்கிள், ஹரிகரி, ரிலேஷன்ஷிப், மேட்ரிக்ஸ், பிரமிட், பிக்சர், ஆஃப்லைன், நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்மார்ட் ஆர்ட் வரும். உங்களுக்கு என்ன ஸ்மார்ட் ஆர்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்மார்ட் ஆர்ட் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஆர்ட் வந்துட்டு உங்களோட பவர் பாயிண்டில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டில் நீங்கள் டெக்ஸ்ட் வேணாலும் நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஆர்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணியிருந்தாலும் அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்மார்ட் ஆர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதல்ஸ் உங்களோட ஸ்மார்ட் ஆர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்மார்ட் ஆர்ட் இருக்க டெக்ஸ்ட் எந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகணுங்கிறது கூட நீங்கள் ஷேப் ஸ்டைல்ஸில் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டீம் ஸ்டைல்ஸ், அதில் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுன்னா கூட நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இந்த டீம் ஸ்டைல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ், நீங்கள் அந்த பர்டிகுலர் ஷேப்ஸை மட்டும் வேறு எதாவது மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த பர்டிகுலர் ஷேப் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லார்ஜர், ஸோ அதை கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைஸை டிக்ரீஸ் பண்ண வேணாலும் நீங்கள் சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஃபில் யூஸ் பண்ணி இதில் இருக்க கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இல்லை நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபில் கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேப் அவுட்லைன், ஸோ இதில் இருக்க நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஷேப்போடைய அவுட்லைன் கலர்ஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். எஃபெக்ட்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஷேடோ எஃபெக்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட்ஸ், என்ன எஃபெக்ட் வேணுமா நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட். ஸோ இதில் இருக்க வேர்டில்
எந்த மாதிரி வேர்ட் ஆர்ட் வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம இந்த வேர்ட் ஆர்ட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அலைனில் இருக்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். குரூப்பையும் பார்த்துருக்கோம், ரொட்டேட்டும் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஆர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பவர் பாயிண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன்லேயே ஸ்மார்ட் ஆர்ட் பார்த்தோம். இப்போ சார்ட் பார்க்க போகிறோம். ஸோ சார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இன்செர்ட் சார்ட்கான ஒரு டேப்லெட் பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டெம்ப்ளேட்ஸ் அது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ், காலம், லைன், பை பார், ஏரியா, XY, ஸ்ட்ரோக், சர்ஃபேஸ், ரேடார், ட்ரீ மேப், சன்பர்ன், ஹிஸ்டோகிராம், பாக்ஸன், வாட்டர்ஃபால், காம்பவுண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன சார்ட் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு காலம் சார்ட் வேணும்னா ஜஸ்ட்டு காலம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா உங்களுக்கு காலம் சார்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ காலம் சார்ட்டு கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பாயிண்டில் உங்களுக்கு ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் சார்ட் என்ன மாதிரி சார்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1, 2, 3. ஸோ அந்த கேட்டகரியில் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த பார்த்தீங்கன்னா சீரியஸ். ஸோ அந்த சீரியஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இதை டைப் பண்ணி உங்களோட பார் சார்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸல் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட பவர் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார் சார்ட் மட்டும் இல்லைங்க, என்ன சார்ட் வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் இன்சர்ட்டில் போய்ட்டு சார்ட்டில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் இருக்கும். இப்போ பை சார்ட் வேணால் நீங்கள் பை சார்ட் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். பை சார்ட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் பை சார்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறனால உங்களுக்கு அந்த பை சார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த சீரீஸை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டிசைன் ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் எலமெண்ட். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எலமெண்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். ஸோ சார்ட் டைட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி டைட்டில் வேணும், அந்த டைட்டில் வந்துட்டு எங்கே வேணும், எபோ வேணுமா ஆர்எஸ் வந்து சென்டரில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எபோ வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி மேலே என்ன டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைட்டில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் இங்கே இன்ஃபோ மீடியான்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். and then பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸில் போயிட்டு டேட்டா லேபிள். ஸோ உங்களுக்கு என்ன டேட்டா லேபிள் வேணுமோ நீங்கள் இங்கே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் சைடில் வேணுமா, இன்சைடில் வேணுமா, பெஸ்ட் ஃபிட் வேணுமாங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். மோர் டேட்டா லேபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மோர் டேட்டா லேபிள் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் டேட்டா லேபிள் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு லேபிள் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வேல்யூ ஃப்ரம் செல், சீரியஸ் நேம் என்ன வேணுமோ நீங்கள் அதில் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். வேல்யூ, பர்சன்டேஜில் உங்களுக்கு ஆன்சர் வேணாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இங்கே என்டர் பண்ணணும் உங்களுக்கு தெரியும், இங்கே பார் சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே பர்சன்டேஜ் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். லேபிள் பொசிஷன் உங்களுக்கு சென்டரில் வேணுமா, இன்சைட் எண்டில் வேணுமா, அவுட் சைடு எண்டில் வேணுமா, பெஸ்ட் வேணுமாங்கிறத நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பார் சார்ட்டில் அப்ளை ஆகும். ஸோ எலமெண்ட்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் லேஅவுட்ஸ். ஸோ லேஅவுட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி உங்களோட பார் சார்ட் இருக்கணுங்கிறது நீங்கள் இதன் மூலமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேட்டகரி எப்படி மென்ஷன் ஆகுதுன்னு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான பார் சார்ட்டுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த லேஅவுட் மூலமாக உங்களுக்கு எந்த மாதிரி பார் சார்ட் வேணுங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சார்ட் ஸ்டைல், உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் சார்ட் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைல்ஸ் வேணுங்கிறத நீங்கள் இந்த சார்ட் ஸ்டைல் மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி சார்ட் டைட்டில், சார்ட் லேபிள், லெஜெண்ட். ஸோ சார்ட் டைட்டில் வேணுன்னா சார்ட் டைட்டிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல்ஸ். ஸோ அந்த ஸ்டைல்ஸ் தான் இங்கே பார்த்தது. இது வந்துட்டு இதோட ஷார்ட்கட். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும், நீங்கள் ஸ்டைல்ஸும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ and then பார்த்தீங்கன்னா இது ஃபில்டர்ஸ். ஸோ ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணால் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேட்டகரி 1 வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அன்டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட கேட்டகரி 1 வந்துட்டு இதில் உங்களுக்கு வியூ ஆகுது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் நீங்கள் இதில் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாவில் செலக்ட் டேட்டாஸ். ஸோ செலக்ட் டேட்டாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டேட்டா சார்ட் பார் ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸல் சீட். ஸோ இதில் நீங்கள் டேட்டாஸை எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டாஸ் வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணி அப்ளை கொடுத்தா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இங்கே சார்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எடிட் டேட்டாவை எடிட் பண்ணணுன்னா எடிட் டேட்டா இன் எக்ஸல். ஸோ எக்ஸல் நீங்கள் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஆல்ஸ்
நீங்கள் எடிட் டேட்டா கொடுத்தா அந்த டேபிள் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் டேட்டாவை எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த சார்ட் டைப். ஸோ சார்ட் டைப்பை சேஞ்ச் பண்ணால் சார்ட் டைப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ இது உங்களுக்கு பை இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஏரியா, XY, ஸ்டாக், சர்ஃபேஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ இதில் நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ லைன் வேணால் ஜஸ்ட் லைனில் உங்களுக்கு என்ன மாதிரி லைன் சார்ட் வேணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ட் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த சார்ட் சேஞ்ச் ஆனோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மேலே எலமெண்ட்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இதில் லைனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சிஸ் எந்த மாதிரி ஆக்சிஸ் வேணும். ஸோ ஹரிசாண்டலாக அதன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வெர்டிக்கலாக இருக்கணுமா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் டைட்டில் உங்களுக்கு ஆக்சிஸ் டைட்டில் வந்து ஹரிசாண்டலாக வேணுமா வெர்டிக்கலாக வேணுமா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சார்ட் டைட்டில் உங்களுக்கு எங்கே இருக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள்ஸ். ஸோ லேபிள் எப்படி இருக்கணும், சென்டரில் இருக்கணுமா, லெஃப்ட்டில் இருக்கணுமா, ரைட்டில் இருக்கணுமா, அல்ஸ் எபோவில் இருக்கணுமாங்கிறத நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட்டா டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ் உங்களுக்கு கீழே டேபிள் மாதிரி காட்டணுமாங்கிறதையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். எரர் பார், லெஜண்ட், கிரிட் லைன் எல்லாமே நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பார் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்க எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா குயிக் லேஅவுட். ஸோ குயிக் லேஅவுட்டில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ் இருக்குது. எப்படி பார் சார்ட்டுக்கு லேஅவுட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி லைன் சார்ட்டுக்கு லேஅவுட்ஸ் நீங்கள் லேஅவுட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸில் சார்ட் உங்களுக்கு வியூ ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா சார்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம பார் சார்ட்டில் பார்த்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சார்ட் இன்சர்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் இன்சர்ட்டில் போயிட்டு இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் நீங்கள் சார்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இன்சர்ட் டேபில் இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸ், டேபிள்ஸ், இமேஜஸ் தென் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்து நம்ம இன்சர்ட் டேபில் இருக்கக்கூடிய லிங்க்ஸ், கமாண்ட், டெக்ஸ்ட், சிம்பிள்ஸ், மீடியாலாம் அடுத்த சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.